ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி வெல்பு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதா. எஸ் நான் கூட விஜயன் காவேரி வச்சு பெருசா அதுவும் முக்கியமா அந்த கான்ட்ராக்ட் மேனேஜ் ரிலேட்டடா ப்ரோமோ வரும்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. நார்மல் ப்ரோமோ, அதுவும் முக்கியமா யமுனாவுடைய நிவின் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் யமுனாவுடைய அந்த எக்ஸாம் ரிலேட்டடா மூவ் பண்ணியிருக்காங்க. எஸ் யமுனா வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட பேசுற மாதிரியும், நிவின் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பணத்தை அவங்க எப்படி ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸ்கோப் வந்து நிவின் பக்கமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதா. ஸோ அந்த ட்ரூத் ரிவியூல கூட நிவின்மே வந்திருக்காரு போல. முக்கியமா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் சீன். ஸோ அது வந்து அந்த ஸ்னாப் பார்த்துருந்து எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு, என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் குமரனுக்கும் விஜய்க்கும் உள்ள ஃபைட் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்துட்டு அந்த உண்மை தெரியாது இல்லையா நம்மளுடைய குமரனுக்கு இந்த மாதிரி இதனாலதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தான் இருக்காரு. ஸோ அதனால தான் விஜய் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்மே இருக்கு. இப்போ வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ்னால அப்படி பண்ணிட்டாரு, காவேரியுடைய வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாருன்ற ஒரு கோவம் இருக்கும். ஸோ அதனால ரெண்டு பேருக்கு எதுவும் சண்டை வருதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ புரிதல் ரொம்ப முக்கியம். நிவின் அங்க போயிட்டு சமாதான படுத்தி வைக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கு. முக்கியமா அந்த அவங்களுடைய காஸ்டியூம் வந்துட்டு வீட்ல இருந்தே ஷூட்டிங் போறதுல இருந்தே இருக்கு. வீட்லயே அவங்களுடைய சீன்ஸ் இருக்கு. அது தொடர்ந்து வெளியே போயிட்டு இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரியும் சீன்ஸ் இருக்கு. பட் பிரவீன் மேனன் சார் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவ்வளவு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த சகல பாண்டிங். பட் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அது மிஸ் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பட் இதுல மீடியேட்டரா வந்துட்டு நம்மளுடைய நிவின் தான் இருக்காரு. ஸோ அவர் தான் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு அந்த மாதிரி மூவ் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா நிவின் தான் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர் திங்கிங் கம்பேர் டு குமரன். ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம பின்னாடி ராகினி, அவங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சு ராகினி இருக்காங்க. அதே போல சைடு யமுனா, அதாவது மொத்த டீமுமே உள்ள இறக்கி இருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.